ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸை முன்னிட்டு நிறைய இடத்துல குடில் வச்சுருப்பாங்க. இது வந்து நாங்கள் மார்த்தாண்டம் போயிட்டு வார வழியில் வந்து ஒரு சில குடிலெல்லாம் பார்த்தது சரி வீடியோ கவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கவர் பண்ணோம். சின்ன குடில், கொஞ்சம் பெரிய குடில், அப்புறமா வந்து லைட் செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ வீடியோ சூப்பராக அழகாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த இடத்துக்கு பேர் என்னமோ போட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. பள்ளியாடி தாண்டி வரக்கூடிய வழியில் தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த குடிலோட பேர் என்ன தான், அலாவுதீன் அற்புத விளக்கு உண்டுல, அந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த விளக்கை தேய்ச்சா அந்த பூதம் வெளியே வரும்ல, அந்த மாதிரி செட்டப்பில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வெளியே வர மாதிரி சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. கீழே வந்து ஜீசஸ் பிறந்த மாதிரி அந்த இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. 8 அணி இந்த இடத்துக்கு பேர். சீரியல் லைட்லாம் போட்டு அப்படி சூப்பராக அழகாக இருந்துச்சு. வரும்போது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சோனி இறங்கி வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வர வழியில் இது இன்னொரு சர்ச்சு, ஆனால் இந்த இடத்துக்கு பேரெலாம் தெரில. ஸோ வந்து ஞாபகத்தில் இல்லை, வர வழியில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து இது வந்து ரொம்ப இருட்டல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் தான். ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்காங்க, அப்படி எடுத்தோம். அதுக்கப்புறமா இது வந்து கருங்கல்லில் வந்து கருங்கல் மார்க்கெட்லாம் இருக்குதுல்ல, அதில் ஒரு பக்கம் சைடில் இந்த மாதிரி சூப்பராக லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி பேர்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறோம். வாட்டர் டேங்க் பக்கத்தில் சூப்பராக அழகாக இருந்தது. ஆனால் வந்து இன்னும் இருட்டாக இருந்திருந்துன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது நல்லா இருட்டுறதுக்கு முன்னாடி அப்படியுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் அப்படி தாண்டி போகும்போது இங்கே லைட் இருந்துச்சு தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப ரிட்டன் வந்து தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணோம். அதுக்கப்புறமா இது கருங்கல் தாண்டி வரும்போது இது அதுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு வீடு. சூப்பராக செமையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரிசையாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் இங்கே வரும்போது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து அந்த தெரு ஃபுல்லாகவுமே லைட் போட்டிருந்தாங்க. அடுத்து வர வெளியில் குட்டியாக ஒரு குடில் இருந்துச்சு. செம குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வந்து கருங்கல் தாண்டி வரும்போது உள்ள சர்ச் தான். அதுவும் ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்டில் வந்து பொம்மை கடையெல்லாம் இருந்துச்சு. குட்டிஸோட டாய்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீரியல் லைட் போட்டிருந்தது. அது வந்து சர்ச்சுன்னே சொல்கிறதுக்கு இது இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம கண்காட்சி இந்த மாதிரியெல்லாம் போவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா செட்டப்ஸுமே இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சையோட செட்டப் தெரியுது. அப்புறம் இது எல்லாமே மரத்தில் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாகவுமே அழகாக கவர் பண்ணி சூப்பராக லைட்டிங் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து குடில் இருக்குது. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். கலர்ஃபுல்லாக சூப்பராக செமையாக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா பக்கத்துலலாம் நின்றுட்டு. இது ரியாலிட்டியாக கிறிஸ்மஸ் தாத்தா நின்ன மாதிரியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா அந்த ஏரில் உள்ள கிறிஸ்மஸ் தாத்தா, ஏர் பலூன் கிறிஸ்மஸ் தாத்தா. அப்புறமா வந்து இது இந்த மாடலில் குடில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது குடில். அழகாக க்யூட்டாக சின்னதாட்ட அந்த
ஜீசஸ் பிறந்த இந்த இதை வந்து சின்னதாட்ட அந்த இது மாதிரி வீடு மாதிரி செட்டப்பில் வந்து கூரை மாதிரி வச்சு அழகாக வச்சுருந்தாங்க. அப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு மின்னிகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் வந்து இது கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தேன். அப்புறமா வந்து குடில் வீடியோவும் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. பாலப்பழம் குடில் வீடியோ, பெரிய குடில், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே பெரிய குடில் வீடியோ அது. ஸோ வந்து அதோட எண்டிங் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து இது அதுக்கப்புறமா தான் வந்து நான் இந்த வீடியோ கவர் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் சொல்ல மறந்துட்டேன். அதான் இதோட அடுத்த கண்டினியூஷன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கண்டினியூஷன், ஒரு குட்டி வீடியோ இருக்குது. அதோட தான் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த வீடியோக்களெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்புறமா நம்ம பிளான் சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது. இன்னும் நிறைய பேர் புதுசாக பிளான்ஸ் கேட்டுக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் டிலேயில் வந்து உங்களுக்கெல்லாம் கொரியர் வந்து ரெடியாகி பிளான்ஸ் ரெடி ஆனோடனே கொரியர் போட்டுருவேன். ஸோ வந்து டிலே ஆகிறதுக்கு சாரி. ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா பிளான்ஸுமே அவைலபிளாக இருக்கும்போது தான் கொரியர் போட முடியும். ஸோ அதனால தான் டிலே ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட்